வணக்கம். ஐடியா கல்வி மையம் தங்களை அன்புடன் வரவேற்கிறதுங்க. இந்த வீடியோவில் நம்ம 11th பிஸ்னஸ் மேக்ஸ் 17/3/2025 அன்று நடைபெற்றதுங்க. அதனுடைய ஆன்சர் கீ மற்றும் கிரேஸ் மார்க் ஏதாச்சும் இருக்குதா அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. ஓகேங்களா? வீடியோ பிடிச்சினா மறக்காம லைக் பண்ண மறந்துடாதீங்க. புதுசாக வந்திருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரிப்ஷன் பட்டன் அமைத்து பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு கிடைக்குங்க. ஓகேங்களா? சரி வாங்க, நம்ம 12th மேக்ஸ் பார்த்தோம். அதில் ஒரு 3 மார்க் கொடுக்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். சரி, அதை தொடர்ந்து இன்றைக்கி 11th பிஎம்மில் ஏதாச்சும் கிரேஸ் மார்க் தான் அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்க்கலாம். அப்படியே நிறுத்தி வச்சு பார்த்துக்குங்க. கொஸ்டின்லேயே தான் ஆன்சர் எழுதியிருப்பேன். உங்களுக்கு ஃபஸ்ட் கொஸ்டினுக்கு இதெல்லாம் புக் பேக் தாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது ஃபார்முலா, அப்படியே டேரக்ட் ஆன்சர் உங்களுக்கு அதுவும் போட்டிருப்பீங்க. இதுவும் உங்களுக்கு பிரச்சனை இல்லை. இது பார்த்திங்கன்னா ஒரு சுவாரஸ்யமான விஷயம். ஏன்னா இந்த 12th மேக்ஸ் கொஸ்டின்லையுமே இது கிரியேட்டிவ் கொஸ்டினாக இடம்பெற்றிருந்ததுங்க. 11th பிஸ்னஸ் மேக்ஸ்லேயே இடம்பெற்றிருக்குது. இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹையர் செகண்டரி கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் பிஎம் 11th பிஎம் 12th மேக்ஸ் கொஸ்டின் ஒருத்தரே தான் எடுத்துருக்காங்க அப்படிங்கிறத வெளிப்படுதுங்க. ஏன்னா ஒரு கிரியேட்டிவ் கொஸ்டின் சிந்தனைகள் ஒரே மாதிரி இருக்காது. ஆனால் இது ஒரே மாதிரி இருக்கிறங்காட்டி கண்டிப்பாக 12th மேக்ஸுன்னு 11th பிஎம் கொஸ்டின் எடுத்துவீங்க ஒரே ஆசிரியர் தான் எடுத்துருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியுதுங்க. ஸோ மீதியெல்லாம் அப்படியே நிறுத்தி வச்சு பார்த்தீங்களா, புக் பேக் தாங்க. 3 கிரியேட்டிவ் கொஸ்டினுங்க. 3 கிரியேட்டிவ் கொஸ்டின். ஆன்சர் உங்களுக்கே தெரியும், ஒரு டைம் உங்களுக்கு செக் பண்ணிக்கங்க. ஓகேங்களா? ஒரிஜினல் கீ வந்துருங்க. இது ஒரு கிரியேட்டிவ் கொஸ்டின். சைன் இன்வெர்ஸினுடைய வீச்சகம் ரேஞ்ச் ஆஃப் சைன் இன்வெர்ஸ் எக்ஸைஸ் க்ளோஸ்டு ப்ராக்கெட் வருங்க. டேனுக்கு தான் ஓப்பன் ப்ராக்கெட். நம்ம பையன் பாருங்கள் தப்பு பண்ணிட்டான். சரியாக பார்க்கலையா இருக்குது இந்த கொஸ்டின் பேப்பர். ஆகும். சரி, இது பார்த்தீங்கன்னா இது ஓகேங்க. இது அழகாக 16வது எல்லாம் எழுதியிருப்பீங்க, புக் பேக் தாங்க. அடுத்த கொஸ்டின்னு இதுவும் உங்களுக்கு பிரச்சனை இல்லை, புக் பேக் தான். இதுவும் புக் பேக் தான். 19 கொஸ்டின்னு உங்களுக்கு 2 மார்க் கொஸ்டினாக இருந்தது. அதை கொஞ்சம் மாற்றி கேட்டிருக்கிறாங்க. ஃபார்முலா n-1 ஃபேக்டோரியல் பை 2. இந்த n-க்கு 6 8ன்னு போட்டிங்கன்னா போதுங்க. ஏன்னா இது ரிங் வடிவில் அட்டை வடிவில் என்ன பண்ணுறங்காட்டி இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும்னு தெரிஞ்சிருந்தால் போட்டலாம். இது உங்களுக்கு ஈஸியாக போட்டிருப்பீங்க, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைங்க. இது அடுத்து இது 2 ஈக்குவல்னு சொல்லிட்டாங்க. ஈக்குவேட் பண்ணி எக்ஸை கண்டுபிடிச்சிங்கன்னா போதுங்க. அதே மாதிரி இது உங்களுக்கு பிரச்சனை இல்லை. 22வது இந்த ஆன்சர் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். பயிற்சி 7.1 கேட்டிருக்காங்க. அடுத்து 23வது கொஸ்டின். இந்த ஃபார்முலா எழுதிட்டு எடுத்து சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா 1 மார்க், ஆன்சருக்கு 1 மார்க்குன்னு தருவாங்க. இதெல்லாம் எதிர்பார்த்த கொஸ்டின் தாங்க. மொத்தம் ஒரு புக்கில் 3 சம் தான் இருக்குது. அதெல்லாம் ஒன்று வரும். எடுத்துக்காட்டு 9.4 கேட்டிருந்தாங்க. அடுத்து 24வது கொஸ்டின் பயிற்சி 8.1. 25 எடுத்துக்காட்டு சம்மா கேட்டிருந்தாங்க 6வது சாப்டர்லேருந்து. இவ்வளோ ஆன்சருக்கு 1 மார்க். அந்த ஃபார்முலா அப்ளை பண்ணிங்கன்னா அதுக்கு 1 மார்க் தருவாங்க. 26க்கு இதை எக்ஸ்பேண்ட் பண்ணிவிட்டு ஆன்சர் கண்டுபிடிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு 2 மார்க் கொடுத்துருவாங்க. அடுத்து ரேங்க் கண்டுபிடிச்சி சொல்லியிருப்பாங்க 20. ஷார்ட்கட் மெத்தடில் போட்டிருந்தாலும் கொடுப்பாங்களா அப்படிங்கிறது ஒரு கொஸ்டின் மாதிரி தான். கீ வெட்டு இருங்க பார்க்கலாம், ஒரிஜினல் கீ. 28 வந்து உங்களுக்கு ஒரு கிரியேட்டிவ் கொஸ்டின். சைன் tan 2a தான் உங்கள் புக்கில் இருக்குது. நீங்கள் சைன் 2aன்னு சொல்லி இதை கொடுத்துருந்தாங்க. LHSக்கு RHSக்கு 30 டிகிரின்னு சொல்லி அப்ளை பண்ணிங்கன்னா ஒரே ஆன்சர் வருதுன்னு எழுதி காமிச்சிருந்தீங்கன்னாவே போதுங்க. சப்ஸ்டிட் பண்ணி 29 336 எண்களை உருவாக்கலாம் அப்படின்னு இருக்கணும். 28 30 வந்து கிரியேட்டிவாக இடம்பெற்றிருந்தது. இது புக்கில் கிரியேட்டிவ் தாங்க. இது வந்து புக்கில் வேறு கொடுத்துருந்தாங்க, இங்கே வேறு கொடுத்துருக்காங்க. மிட் பாயிண்ட் ஃபார்முலா இது மாதிரி டயக்ராம் வரைஞ்சி பார்த்து டயாமீட்டருடைய இறுதி புள்ளிகள் ஏபின்னு எடுத்துக்கிட்டு ஏ தெரியாது இல்லை பி தெரியாதுன்னு கூட எடுத்துகிட்டு போடலாங்க. மிட் பாயிண்ட் ஃபார்முலா சென்டர் இது வந்து கண்டுபிடிச்சிங்கன்னா 1 மார்க்கு. இன்னொரு 0.4,1 கண்டுபிடிச்சிங்கன்னா அதுக்கு 1 மார்க்குன்னு தருவாங்க. அடுத்து 3 மார்க்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இது உங்களுக்கு ஈஸி. பார்சியல் ஃப்ராக்ஷன் புக்கில் 7x - 1ன்னு கொடுத்துருப்பாங்க. இங்கே கிரியேட்டிவ் கொஸ்டினா 2x - 1ன்னு மாற்றி கொடுத்துருந்தாங்க. இந்த ஏபி வந்து நீங்கள் இங்கே ஃபேக்டர்ஸ் கீழே a/x - 2 b/x - 3ன்னு எடுத்திங்கன்னா இந்த ஏபியோட ஆன்சர் மாறி வரலாம். ரைட்டு தான், ஓகேங்களா? ஆனால் ஃபைனல் ஆன்சர் கரெக்டாக இது வந்துருங்க. 32 ப்ராப்ளம் இல்லை, -0.37 வந்துடும். 33 எடுத்துக்காட்டு சம்மா இருந்தது 6th சாப்டரில். இது 3 மார்க்கில் ஸ்டெப் மார்க் பார்த்தீங்கன்னா ∂u/∂x 1 மார்க், ∂u/∂y 1 மார்க், கொஸ்டினை பிடிச்ச இடத்துக்கு 1 மார்க் ஆகும். 3 மார்க்குங்க. 34th கொஸ்டின் உங்களுக்கு இன்வெர்ஷன் மெத்தடு 1,1 வந்துருக்கணும். இது புக் கொஸ்டின் தாங்க, ஒன்று எக்ஸசைஸ் சம்மா இடம்பெற்றிருக்குது, அதனால் ப்ராப்ளம் இல்லை. 35 குவியம் ஃபோக்கஸ் வெர்டெக்ஸ் முனை ஈக்குவேஷன் ஆஃப் டைரக்ட்ரிக்ஸ் ஈக்குவரியன்ஸ் சமன்பாடு கேட்டிருப்பாங்க, அழகாக போட்டுக்கலாம். இந்த 36 தாங்க உங்களுக்கு கிரேஸ் மார்க் கொடுக்குற வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கிறது. காரணம் இந்த இடம் உங்களுக்கு நடத்தும் போதே சொல்லியிருப்பாங்க, இந்த இடம் கொஞ்சம் மிஸ்டேக் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இருந்தாலும் நீங்கள் புக் ஆன்சர் எழுதி விட்டுருந்தீங்கனால தைரியமாக இருக்கலாங்க. புக் ஆன்சர் உங்களுக்கு அழகாக அப்படி வந்திருக்கு. புக் பின்னாடி பாருங்கள், எக்ஸசைஸு பயிற்சி 10.2 இடம்பெற்றிருக்கு. எல்லாமே பார்த்துருப்பீங்க. நல்லா ஒரு 4 சம் தான் இருக்குது. இந்த 4 ஒன்று வருன்னு எல்லா சாரும் சொல்லியிருப்பாங்க. ஓகே, உங்களுக்குமே சொல்லியிருக்கிறாங்களா இந்த தப்பு தான் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இது உங்களுக்கு கிரேஸ் மார்க் வரக்கு அதிக வாய்ப்புகள். 3 மார்க்கில் ஒரு 3 மதிப்பெண் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அது புக் ஆன்சர் இருந்தால் தைரியமாக இருக்கலாம். சரி, ஓகே. 37 பயிற்சி இது ஈஸியான கொஸ்டின் எழுதுறதுக்கு 1 மார்க். 2 டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணிங்கன்னா இந்த 2 லைனுக்கு 2 மார்க். 38 கொஸ்டின் எழுதுறதுக்கு 1 மார்க். இதை அப்ளை பண்ணியிருக்கோம். நீங்கள் சைன் a - b ஃபார்முலா இருக்குதுங்க, அதை b - cன்னு சொல்லி அப்ளை பண்ணி சைன் b cos c மைனஸ் cos b sin c அதே மாதிரி இந்த நியூமரேட்டர்லாம் அப்ளை பண்ணிவிட்டு கொஸ்டின் பிடிச்சி எழுதி விட்டுருந்தீங்கன்னா மார்க்குங்க. 39 கண்டிஷனுக்கு 1 மார்க், ஆன்சருக்கு 1 மார்க்குன்னு பிரிப்பாங்க. 40வது கொஸ்டின் ஒன்றுமே இல்லைங்க. கிரியேட்டிவாக இருந்தாலும் நிறைய பேர் எல்லாம் இதில் மார்க் விட்டு சென்டர் மிஸ் பண்ண ஆட்கள் நிறையா இருப்பீங்க. நீங்கள் எப்படி பண்ணுவீங்கன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மேலே நியூமரேட்டர் டினாமினேட்டர் x/4 டிவைட் பண்ணிவிட்டு, ஏன்னா வேல்யூ மாறாது, டிவைட் பண்ணிவிட்டு மேலே ஒன்று கீழே ஒன்று பை ப்ராப்பர்ட்டி பாருங்கள். இது
லிமிட் தீட்டா டென்ஸ் டு 0 tan தீட்டா பை தீட்டாவோட வேல்யூ 1. அதே மாதிரி லிமிட் x டென்ஸ் டு 0 log of 1 plus x by x இந்த வடிவத்தில் இருந்தால் அதனுடைய வேல்யூ 1. அப்படின்னா உங்களுக்கு அழகாக அந்த எக்ஸுக்கு பதிலாக லிமிட் x பவர் 4 டென்ஸ் டு 0ன்னு எழுதலாம். அதனால உங்களுக்கு ஆன்சர் அழகாக உங்களுக்கு வந்துருங்க, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இதை tan x by x ஹோல் பவர் 4 எழுதி லிமிட் அப்ளை பண்ணும்போது 1/1 1 ஆயிருங்க ஆன்சர். நீங்கள் ஆன்சர் 1 ஓடுறீங்கன்னா 1 மார்க் வந்துருங்க. சரி, அடுத்து 5 மார்க் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இதில் கிரியேட்டிவ் கேட்டிருந்தாங்க. லாஸ்ட் கொஸ்டின் ரொம்ப ஈஸி தான். இதில் புக் பேக் கொஸ்டின், இந்த ஆன்சர்லாம் உங்களுக்கு வந்திருக்கு. இதே எதிர்பார்த்த கொஸ்டின் பி கொஸ்டின் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, எல்லாம் அட்டன் பண்ணியிருப்பீங்க. ஆன்சர் இப்படி வந்திருக்கணும். ஓகேங்களா. பயிற்சி 6.5 பயிற்சி செம்மா கேட்டிருந்தாங்க, எக்ஸாம் கொடுத்துருந்தாங்க. அப்புறம் மிஸ்லானியஸ்லேயே இருந்தது. சரி, 42வது கொஸ்டின் எதுவும் பயிற்சி 8.2 கேட்டிருந்தாங்க. இதை நீங்கள் பேர் எப்படி வேணால் வச்சுக்கலாங்க. நான் இது B1 அப்படியே வச்சிருந்தேன். 4/11 ஃபைனல் ஆன்சர் வந்திருக்கும். மோஸ்ட்லி எல்லாம் அந்த மேத்தமெட்டிக்கல் லெக்ஷனை போட்டு P of 1 is true ஃபஸ்ட்டு பேர் வைக்கணுங்க. P of என்ன, ரெண்டாவது ஸ்டெப் P of 1 is trueன்னு ப்ரூவ் பண்ணணும். P of k is trueன்னு எடுத்துக்கிட்டு P of k plus 1 also trueன்னு காமிச்சிட்டு கொஸ்டினை பிடிச்சிருதுன்னா உங்களுக்கு அழகாக 5 மார்க் வந்துருங்க. சரிங்க, 43வது கொஸ்டின் எடுத்துட்டிங்கன்னா இது இரட்டை தொடுகோடுகள் இரட்டை நேர்கோடுகளுக்கு இணையான இரட்டை நேர்கோடுகளை குறிக்கும் என காட்டு அப்படின்னு கொடுத்தாங்க. அதை கண்டிஷன் அப்ளை பண்ணி 0 வருதுன்னு காமிச்சிட்டு நீங்கள் அந்த வேல்யூ தனித்தனி சமன்பாடுகளை கண்டுபிடிச்சிருந்தீங்கன்னா போதுங்க. எல்லாமே வச்சுட்டு போடலாம், இல்லை வேறு வேரியபிள் நேம் கூட வச்சுட்டு போடலாம். அந்த பி கொஸ்டின் எதிர்பார்த்ததாங்க, ரெக்ரெஷன்லேருந்து கேட்டிருக்காங்க. கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கார்லேஷன் அந்த 2 ரெக்ரெஷன் ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. இது எதிர்பார்த்ததாங்க உங்களுக்கு. அதே மாதிரி 44ல் எடுத்துக்காட்டு செம்மா கேட்டிருந்தாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. இது எதிர்பார்த்த கொஸ்டின் தான். கிராஃப் ஷீட்டில் போட்டுக்கலாம், லாஸ்ட் பேஜில் கிராஃப் ஷீட் கொடுத்துருப்பாங்க, இல்லை ஒயிட் ஷீட்லேயே நீங்கள் போட்டிருந்தாலும் ஓகே. பி கொஸ்டின் அதை விட ஈஸிங்க, நீங்கள் போட்டுக்கலாம். அடுத்தது 45ல் வந்து அழகாக A+B² இது ஒரு A+B² வச்சு cos ஸ்கொயர் ஆல்பா sin ஸ்கொயர் ஆல்பா 1 ஆயிரும். அதே மாதிரி cos ஸ்கொயர் பீட்டா sin ஸ்கொயர் பீட்டா 1 ஆயிரும். மீதி இருக்கிற சால்வ் பண்ணி ஃபஸ்ட் ஈக்குவேஷன் வச்சுட்டு RHS நீங்கள் சால்வ் பண்ணி போடலாம். அது கொஸ்டின் பிடிச்சது 1 மார்க் வந்துருங்க. இந்த செகண்ட் கொஸ்டின் தான் அதிகமாக அட்டன் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா ஒவ்வொரு ஆன்சருக்கும் ஒவ்வொரு மார்க்குங்க. கரெக்டாக ஆன்சர் எழுதிங்கன்னா 1 மார்க் வாங்கிக்கலாங்க. சரி, அடுத்தது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 45ல் AB பார்த்துட்டோம். ஆன்சர் இங்கே எழுதியிருப்பேன், இங்கே பார்த்துக்கலாங்க. அடுத்தது 46 எடுத்துக்கிட்டிங்கன்னா இது ஒரு சோதர் சம்முங்க. எக்ஸைஸ் பயிற்சி 5.7 இடம் இருந்தது. இது மாதிரி உங்களுக்கு தனித்தனியாக பவரை பிரித்து கொடுத்துட்டு டிவைட் லெவன் வந்து பவர் எம் எடுத்துகிட்டு இப்படியே வச்சு போடலாங்க. டேக் லாக் எடுக்கும்போது பவர் முன்னாடி வந்துடும். அப்புறம் டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் பண்ணிங்கன்னா இது எம் கான்ஸ்டன்ட் அப்படியே வச்சுக்கிறீங்க. இது லாக் எக்ஸ் பண்ணிங்கன்னா 1/x டைப்பில் எழுதிட்டு U/V ஃபார்முலா மறுபடியும் வரணும். அதே மாதிரி RHS பண்ணி நீங்கள் சால்வ் பண்ணிட்டீங்கன்னா கொஸ்டின் பிடிச்சதுக்கு 1 மார்க் வந்துருங்க. இது பி கொஸ்டின் கொஞ்சம் டஃப் தாங்க, ஆனால் எதிர்பார்த்ததாங்க போட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆன்சர் உங்களுக்கு 897 ரூபா 50 பைசா வந்திருக்கும். இந்த 47 கிரியேட்டிவ் கொஸ்டின் ஆன்சர் இங்கே கொடுத்துருப்பாங்க. இந்த ரெண்டுக்குரிய ஆன்சர் பார்த்தீங்கன்னா இங்கே எழுதியிருப்பேன், இருந்தாலும் நான் பேப்பரில் காமிக்கிறேன். 47ல் பி இது மாதிரி மார்க்ஸ் ஃப்ரீக்வன்சி குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி போட்டு என் கண்டுபிடிச்சிங்கன்னா 40 வந்து Q1 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10.25 வேல்யூவாக வரும். 10.25னா நம்ம 20 எடுத்துக்கலாங்க. 20 இது புக்ஸ் வந்தாங்க கொஞ்சம் மாற்றிக்கிட்டு தான். Q3 எடுத்துட்டிங்கன்னா 40 வந்திருக்கு. QD = 1/2 Q3 - Q1 போடும்போது உங்களுக்கு 10. அதே மாதிரி கோஎஃபிஷியன்ட் ஆஃப் QD எடுக்கும்போது ஃபார்முலா எழுதிட்டு இதை அப்ளை பண்ணி 0.3 பார் அப்படின்னு வரும். அதே மாதிரி 47ல் A எடுத்துட்டிங்கன்னா AB ஹோல் இன்வெர்ஸ் = B இன்வெர்ஸ் × A இன்வெர்ஸ் காமிக்கிறது. உங்களுக்கு டிட்டர்மினன்ட் ஆஃப் AB கண்டுபிடிச்சிட்டு டிட்டர்மினன்ட் ஆஃப் AB பார்த்தீங்கன்னா 15 வந்துருங்க. அஜெண்ட் ஆஃப் AB போட்டு அப்ளை பண்ணி ஃபஸ்ட் ஈக்குவேஷன். அதே மாதிரி டிட்டர்மினன்ட் ஆஃப் A டிட்டர்மினன்ட் ஆஃப் B எழுதி A இன்வெர்ஸ் B இன்வெர்ஸ் கண்டுபிடிச்சிட்டு B இன்வெர்ஸ் முதல்ல போட்டு A இன்வெர்ஸ் இன்ட்டு பண்ணிங்கன்னா அதே ஆன்சர் வருங்க. அழகாக கொஸ்டின் எனக்கு காட்டப்பட்டதுன்னு எழுதினீங்கன்னா 5 மார்க் வாங்கிக்கலாங்க. இது செகண்ட் ஈஸி தாங்க. இந்த ஃபஸ்ட் அட்டன் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப குழப்பமாக இருக்குது, எப்படி வந்தது என்ன வந்ததுன்னு கொஞ்சம் குழம்புவீங்க. இருந்தாலும் ஃபார்முலாலாம் எழுதினீங்கன்னா இதெல்லாம் உங்களுக்கு 2 மார்க் வந்துடும் ஃபார்முலாவுக்கு. சரிங்க, வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஆக மொத்தத்தில் ஒரு 3 மார்க் கொஸ்டின். இந்த டைம் உங்களுக்கு பிஸ்னஸ் மேக்ஸில் கிரியேட்டிவ் கொஸ்டினா கிரேஸ் மார்க் கொடுப்பாங்க. சரி, கிரியேட்டிவ் கொஸ்டின் இடம் இருந்து கிரேஸ் மார்க் ஒரு 3 மார்க் கிடைக்குங்க. ஓகேங்க, நன்றிங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.